ஃபெயிலானவங்க 12ஆம் வகுப்பு ஃபெயிலானவங்கள கூப்பிட்டு வச்சு பாராட்டப்போம். ஒரு புதுசாக இருந்தது. உண்மையிலே நம்ம சொல்லலாம். இப்போ ஆனந்த் சொல்லும்போது சொன்னார், யாரும் கவலைப்படாதீங்க, தோத்துட்டோன்னு யோசிக்காதீங்க அப்படிலாம் சொன்னார். ஆனால் அவங்கவுங்க இடத்துல இருந்து பார்த்தா தானே தெரியும் அவங்கவுங்களுக்கு என்ன பிரச்சனை. ஏன்னா அவங்க வீட்டில் அவன் சொந்தக்காரன், அவன் இவன் கூட இருக்கிறவன், வீட்டில் இருக்கிறவன் எத்தனை பேர் திட்டிருப்பாங்கன்னு எத்தனை பேருக்கு நமக்கு தெரியாது. ஆனால் உண்மையிலே இந்த சமூகம் அதான். இந்த சமூகம் ஜெயிக்கிறவனை பாராட்டுது, தோக்குறவனை கொஞ்சம் கேவலமாக பார்க்குது. அது அதை நம்ம மாற்ற முடியாது. ஏன்னா நம்ம பேச்சுக்கு வேணால் நல்லாயிருக்கும், தோத்துறாதையோ தோத்துட்டேன்னு கவலைப்படாதேன்னு. எனக்கு அனுபவம், நான் பள்ளி படிப்பு எல்லாமே பார்டரில் பாஸ் பண்ணவன் தான். ஆனால் முதல் முறை சென்னைக்கு வரும்போதே நான் எங்கள் அப்பா கூப்பிட்டு அந்த மூலையில் ஒரு 4 மூடை இருக்குது, அதில் ஒரு மூடை எடுத்துக்க, நாட்டு கெட்டு கிடக்கு, போய் திருத்திட்டு வா அப்படின்னு சொல்லிலாம் அனுப்பல. வந்த இடத்துல என்னென்னமோ வேலை பார்த்தேன். கடைசியில் நக்கீரன் ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயம் வந்தது. நக்கீரன் ஆரம்பித்த பிறகு நக்கீரனா வாழ்கிறதுக்கு கஷ்டப்படுறோம், அவ்வளோதான், சிம்பிள். ரொம்ப ஏன்னா எனக்கு இந்த நான் சின்ன வயதுலேருந்து பார்க்குற என் தம்பி சத்யா இருக்கா. அப்படி நான் ஆரம்பித்தப்போ தராசுன்னு ஒரு பத்திரிகையில் இருக்கும்போதுலேருந்து நான் சுபாஷ் சுந்தரன்னு ஒரு ஃபோட்டோகிராஃபர், அவர் பெரிய ஆள். அவர்கிட்ட படம் வாங்க போகும்போது சத்யாங்கிற தம்பி அங்கே ஒரு சின்ன பையனாக அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தவர். அதுக்கப்புறம் நான் தராசில் தோத்துட்டு ஊருக்கு போகிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சில்வர் கம்பெனியில் வேலை பார்த்தேன். சில்வர் கம்பெனி அப்படி தான், தோத்துட்டு வேலையை விட்டுட்டு ஊருக்கு போகிறோம். மறுபடியும் அங்கேருந்து திரும்பி வந்தேன். மறுபடியும் ரப்பர் கம்பெனி வச்சேன். மறுபடியும் தோத்துட்டு ஊருக்கு போனோம். படம் வரைஞ்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் ஒருத்தன் சொன்னார், பத்திரிக்கை போடா, ஏதாவது படம் வரையலாம் அப்படின்னு சொன்னான் என் ஃப்ரெண்டு. பத்திரிக்கைக்கு வந்தேன். பத்திரிக்கை வந்த பிறகு தாய் பத்திரிக்கை, அதுக்கப்புறம் திரைச்சுவைன்னு ஒரு சினிமா பத்திரிக்கை, அதுக்கப்புறம் தராசுலேருந்து தோத்துட்டு மறுபடியும் ஊருக்கு போகிறோம். ஊருக்கு போயில எங்கள் அப்பா வாசலில் வரார். என்னாச்சுன்னாரு, நான் பத்திரிக்கை விட்டு வந்துட்டேன் என்னார். சரிப்பா அப்படின்னாரு. அதான் இதே வேலை உனக்கு அப்படின்ட்டு திட்டிகிட்டு போயிட்டார். போனவர் திரும்பி வர்றாரு. நான் அதுக்குள்ளே சாப்பிட்டு ஒரு தோல்வியோ ஏதோ ஒன்று இருந்தால் ஒரு நல்ல ஒரு டயர்ட்னஸ் வரும், ஒரு அயற்சி. நான் ஒரு ஓரமாக, எங்கள் வீடு அப்போ ஓட்டு வீடு தான், ஒரு ஓரமாக படுத்து கிடக்கிறேன். நல்லுக்குன்னு வயிற்றில் ஒரு மிதி விழுந்துச்சு. எங்கள் அப்பா திரும்பி பார்க்குறேன், எங்கள் அப்பா தான். எந்திரான்னாரு. ஏன்னா ஏதோ நீ அந்த பத்திரிக்கை நின்று போனாங்க, அதை என்ன கீழே நின்று வாங்கிட்டு இருக்காங்கன்னாரு. எது தராசை. நான் சொன்னேன், யார் சொன்னான்? உன் ஃப்ரெண்டு தான் சொன்னேன் ஆனார். அவனை போய் மிதிக்க வேண்டியது, ஏன் மிதிக்கிறேன்? நான் எனக்கு வயசு அப்போ 29 எங்கள் அப்பாட்ட மிதி வாங்குகிறேன். அப்படியே அடிச்சுட்டே இருக்கார். என்னடா அப்பா, எனக்கு ஒன்றும் தெரில. இல்லைப்பா, நான் எனக்கு பிடிக்கல வந்துட்டேங்கிறேன். வத்துன்னு வைக்கிறாரு. இப்போ எங்கள் அம்மா தான் வந்துச்சு. ஏப்பா எந்திரி, மூஞ்சக்கள் இருந்தா. அப்போ 20 ரூபா தாள் புதுசு 6 20 ரூபா தாளை கையில் கொடுத்து, வேணா பாருங்கள், இவன் அதே மாதிரி பத்திரிக்கை ஆரம்பித்து பெரிய ஆளாக வருவான்னு என்னை கேட்காமலே சொல்லுது. நான் எங்கள் அப்பாவுக்கு அடிக்கு வாங்க பயந்துட்டு அந்த பேக் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டை விட்டு திரும்பி அப்படியே கிளம்புனேன். எங்கள் அம்மா தான் போக சொல்லிச்சு. அப்படியே ஊருக்கு வரோம். 120 ரூபா. அது அப்போ டிக்கெட் அருப்புக்கோட்டையிலேருந்து மதுரையிலேருந்து சென்னைக்கு 32 ரூபா. அது போக மிச்ச ரூபாயோட வரோம். வந்த இடத்துல மறுபடியும் வந்த இடத்துல பத்திரிக்கை ஆரம்பிக்கணும்னு எல்லாருமே சேர்ந்தோம். பத்திரிக்கை ஆரம்பித்து அப்போல்லாம் போட்டி பத்திரிக்கைலாம் பல லட்ச காப்பி ஓடிக்கிட்டு இருந்த நேரம். இவங்களுக்கு மத்தியில் ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்து ஜெயிக்கணும். ஆனால் ஒரே வெறி இருந்தது. இப்போ ஆனந்த் சொன்ன மாதிரி வெறி மாத்திரம் இருந்தது, இவங்களோட போட்டி போட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு. இந்த போட்டி வரும்போது இந்த பெரிய பத்திரிகை எல்லாருமே இவனை வளர விடக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நிறைய பேர் சுற்றி நின்று அடித்தாங்க.
சொல்கிறேன்னா, அதாவது முத வீரப்பன் படம் நக்கீரனில் வருது. போட்டி பத்திரிக்கை, பெரிய பத்திரிக்கை. அவன் என்ன எழுதிட்டாங்கன்னா, இவங்க ஆஃபீஸில் நிறைய பேர் மீசையோடு இருப்பாங்க. நான் அப்போ மீசையோடு நிறைய பேர் எங்கள் ஆஃபீஸில் இருந்தாங்க. ஒரு 10-15 பேர் மீசையோடு இருப்பாங்க. அது காரணம் என்னென்னா, 91 ஆட்சி மாற்றம் வந்தோடனே ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாங்கல்ல, அப்போது ஏதாவது எதிர்த்து அவங்கள எழுதிட்டாலே 3 ஆட்டோ வரும். 3 ஆட்டோவில் திம்முன்னு வருவான். டம்முன்னு ஆஃபீஸில் வந்து அடித்து போட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் இதுக்காக என்ன பண்ணேன், ஊரில் போய் எங்கள் ஊர் அருப்புக்கோட்டை, கமுதி, ராமநாதபுரம், முதுகுளத்தூர் இந்த மாதிரி ஏரியாக்கள்லேருந்து மீசை வச்சு ஒரு 10 பேரை தூக்கிட்டு வந்தேன் வேலைக்கு. என்னென்னா, இப்போ அடிக்கிறதுக்கு ஆட்டோ வந்ததுன்னா, அப்போ வந்து பெரிய பிரபலம், இப்போயும் பெரிய பிரபலம்லாம் நமக்கு கிடையாது. ஆனால் இந்த மீசை வச்சுருந்தோன்னா அடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ அங்கே ஒருத்தன் இருப்பான், மீசை வச்சுருப்பான், அவனை அடிச்சுப்பான்னு தானே அனுப்புவாங்க. இப்போ வருவான் 10 பேர் மீசை வச்சுருந்தா எவன் அடிக்கிறதுன்னு யோசிச்சு போவாங்கல்ல. இதுக்காக நான் வந்து 10 பேரை வச்சுருந்தேன். இதை ஒரு பத்திரிக்கையாளர் எழுதிட்டான். வீரப்பன் வந்து இவங்க ஆஃபீஸில் இருக்கிற வீரப்பன்கிறவனே இல்லை, இவங்க ஆஃபீஸில் இருக்கிறவனுக்கு தான் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு துப்பாக்கி வாடகைக்கு எடுத்து ஃபோட்டோ எடுத்து போட்டாங்கன்னு எழுதிட்டான். அது இன்னும் வேறு நமக்கு எப்படி நமக்கு ஒரு கோபத்தை கொடுக்கும் இல்லையா? ஏன்னா நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை எடுத்துருக்கோம். நீ அதை வந்து எங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குற காவலாளிக்கு நீங்கள் ட்ரெஸ்ஸை போட்டு உட்கார வச்சிட்டான்னு எழுதிட்டாங்களே அப்படிங்கிற கோவம். அடுத்து அந்த இந்த படம் எடுத்துகிட்டு வந்த ஒரு தம்பியும் தூக்கிட்டு போயிட்டாங்க. அது இன்னொரு பத்திரிக்கை. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அதை எடுத்து போட்டு நாங்கள் தான் முதல்ல போட்டோன்னு வேறு, அது வேறு. இது 2 அடியா? சரி, அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பையன் நம்மளை தூக்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் டீமை போய் பார்க்குறோம். பார்த்துட்டு வந்து முத வீடியோ ரிலீஸ் பண்ணுறோம். ரிலீஸ் பண்ணோன்னு ஒரு பத்திரிக்கையில் எழுதுகிறான். அதில் என்னென்னா, அந்த டீமில் போனவங்களுக்கு நான் வந்து அவார்டு வந்து பைக்கு, இந்த கொஞ்சம் அவார்டெலாம் தருவோம். பைக்கு, இந்த ஸ்கூட்ரு எல்லாமே வாங்கி வச்சு அந்த புது பைக் வாங்குறதுக்காக அந்த பையனும் 2 பேர் வராங்க. வர வழியில் உளுந்தூர்பேட்டையே எங்கேயோ ஒரு இடத்துல ரோட்டில் நின்று அந்த தார் மிஷினில் மோதி அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. ஆக்சிடெண்ட் தெரிஞ்ச உடனே அங்கேருந்து நம்ம ஆம்புலன்ஸ் தூக்கிட்டு வரோம். இங்கே வச்சு விஜய் ஹாஸ்பிட்டல் வச்சு காப்பாற்றுறோம் வேறு 2 பேரையும். இதை ஒரு பத்திரிக்காரன் படம் எடுக்கிறான். படம் எடுத்து வீரப்பன்ட்ட வாங்கின பணத்தை பங்கு போகிறதுல தகராறு, அதனால தான் 2 பேர் அவரை வெட்டிவிட்டாங்கன்னு அது வேறு செய்தி ஆகிட்டான். இப்போ நமக்கு வந்து இந்த வெறியை உண்டாக்கிட்டே இருப்பாங்க. அதாவது எங்களுக்குள்ளே 1000 பிரச்சனை கிடையாது. ஆனால் கையால் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறான், இதுக்கு ஒரு கதையை சொல்லிக்கிட்டே இருப்பான். ஒவ்வொரு வாட்டியும் இது ஒரு கதை போய்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அதான் ஏன் வீரப்பன் வந்து தொடர்ந்து நாங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கோம், வேறு யாரும் போகல அப்படின்னா, அவன் நம்மளை பற்றி குறை சொல்கிறதுல தான் அவன் இருப்பான். ஆனால் நாங்கள் அந்த ஏரியாவை நாம் முழுமையாக கவனம் செலுத்திட்டு இருந்தது அதனால தான். இவன் நாங்கள் போயிட்டு வந்தால் நம்மளை குறை சொல்கிறதுக்கு மாத்திரம் இருப்பான். நாங்கள் மாத்திரம் வீரப்பன் ஏரியாவுக்குள்ளே கவனம் செலுத்திட்டு இருப்போம். இப்போ பாருங்கள், 93 பார்த்தோம், இன்றைக்கி 30 வருஷம் ஆயிடுச்சு, 31 வருஷம் ஆகுது. இன்றைக்கி வரைக்கும் அதை பேசப்பட்டுட்டே இருப்போம். இன்றைக்கி வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கோம். இப்போ கூட வந்து உட்காந்தோடனே நம்ம ஆனந்த் சொன்னார், சார் அந்த வீரப்பன் டாக்கு சீரீஸ் பார்த்தோம், பூசை முனுசாமி வீரப்பன் டாக்கு சீரீஸ் வேறு லெவல் அப்படின்னாரு. இன்றைக்கி வரைக்கும் 31 வருஷமாக பேச்சில் இன்றைக்கி வரைக்கும் நிற்கிறோம். ஆக இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஊர்லேருந்து வரும்போது நாட்டை திருத்துறதுக்காகலாம் வரல. நான் ஒரு பொழப்பு வந்த இடத்துல பத்திரிக்கை ஆரம்பித்த பிறகு மற்ற பத்திரிக்கைக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் காமிக்கணுங்கிறதுக்காக தான். அந்த எந்த குற்றம் நடக்குதோ, எந்த ஒரு சமூகத்தில் ஒரு பிரச்சனை நடக்குதோ, அந்த ஏரியாவுக்கு போய் அதை எடுத்து கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொடுக்கணுங்கிறது தான். அதை மாத்திரம் தீமாக எடுத்துக்கிட்டோம். அதில் நாங்கள் வந்து நிறைய விஷயங்களை சமூகத்தில் இப்போ பார்த்திங்கன்னா, நக்கீரன் ஆரம்பித்து 36 வருஷம் ஆச்சு. 36 வருஷத்தில் நாம் சமூகத்தில் நடந்த அத்தனை பிரச்சனையும் நக்கீரன் தொட்டதாக இருக்கும்.
அது நீங்கள் ஆட்டோ சங்கர் அடுங்க, பிரபாகரன் வந்து 89ல் உயிரோடு இருக்காரா இல்லையான்னு ஒரு இது வந்துச்சு. அப்போ எல்லா பேப்பர்லேயும் மாத்தையா பிரபாகரன் மாத்தையாவால் சுட்டு கொல்லப்பட்டார்னு செய்தி 89ல் எல்லா பத்திரிகையும் பண்ணுச்சு. நான் மாத்திரம்தான் இல்லை, பிரபாகரன் உயிரோடு இருக்காருன்னு. அவர் உயிரோடு அவரை பற்றி வந்த செய்தியை படிக்கிற மாதிரி ஒரு கேரிகேச்சர் பண்ணி நான் ஒரு அட்டைப்படம் போட்டேன். ஒரு அட்டைப்படம் மாத்திரம் ஜெராக்ஸ் மாத்திரம் 10 ரூபாய்க்கு போச்சு. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லாரும் ஒரே வழியில் போகிறதுக்கு நம்ம எதுக்குமே